ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஜேர்னல் என்ட்ரி கான்செப்ட் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வராது. பிகாஸ் இது வந்து நம்ம ஃபவுண்டேஷனில் படித்த கான்செப்ட், ஸோ வராது. நான் ஏன் இதில் வந்து வீடியோவாக போடுறேன் அப்படின்னா, இந்த ஜேர்னல் என்ட்ரி பேசிக்ஸ் நமக்கு வந்து கிளியராக புரிஞ்சாதான் பின்னாடி இருக்கிற லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற லாஜிக் நமக்கு புரியும். இல்லைனா நமக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து புரியாமையே வந்து ஏன் ஜேர்னல் என்ட்ரியை மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால தான் லாஜிக் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கௌரவ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் 10 lakh ஆஃப் விச் 25% அமௌண்ட் வாஸ் borrowed ஃப்ரம் ஒய்ஃப். ஓகே, இப்போது இந்த என்ட்ரி எடுத்தோடனே நமக்கு ட்விஸ்டட் என்ட்ரியாக இருக்குது. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு நிறையா டைப் இருக்குது. காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரின்னு இருக்குது, அட்ஜஸ்டிங் என்ட்ரின்னு இருக்குது, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி, நிறையா என்ட்ரிஸ் இருக்குது. எல்லா என்ட்ரிஸோட லாஜிக் அண்டு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன அந்த லாஜிக் தான் வந்து கடைசி வரைக்கும் என்ன என்ட்ரி நீங்கள் அப்ளை பண்ணாலும் வரப்போகுது. ஸோ அந்த லாஜிக்கை நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டமான என்ட்ரிஸ் வந்தாலும் நம்மளால் வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதில் 25% ஒய்ஃப்ட்ட பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 லட்சம் ரெண்டாக பிரியுது. ஒரு 25 லட்சம், ஒரு 75%. ஸோ இந்த 10 லட்சத்தில் 25% வந்து ஒய்ஃப்டேருந்து வந்திருக்கு, 75% வந்து வெளியாளுங்கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு பணம் என்ன வந்திருக்கு, பணம் உள்ளே வந்திருக்கா, எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, 10 லட்சம் உள்ளே வந்துருச்சு, பிரச்சனையே இல்லை. உள்ளே வருதுன்னா என்ன பண்ண போகிறோம், டெபிட் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பணம் உள்ளே வந்ததுனால கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு. 2 வரும், 75%க்கு ஒரு அமௌண்ட் வரும், 25%க்கு ஒரு அமௌண்ட் வரும். ஃபஸ்ட்டு 75%க்கு பார்ப்போம். வெளியாளுங்கிட்டேருந்து வந்திருக்கு. பர்பஸ் என்ன, ஃபஸ்ட்டு பர்பஸ் தானே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் செகண்ட் ஸ்டெப்பில். பர்பஸ் என்ன, கேபிட்டலுக்காண்டி தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி தானே பணம் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், கேபிட்டலுக்காண்டி தான் பணம் உள்ள வந்திருக்கு. ஸோ டு கேபிட்டல் எவ்வளோனா 10 லட்சத்தில் 75%, 7,50,000 வந்து கேபிட்டல். மீதி 25% வந்து வாஸ் borrowed ஃப்ரம் ஒய்ஃப். ஃபஸ்ட்டு பர்பஸ் இருக்கா, இல்லை. அடுத்து யார்கிட்டேருந்து வந்திருக்கு, ஒய்ஃப்டேருந்து வந்திருக்கு. டு ஒய்ஃப் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 10 lakh, டு கேபிட்டல் அக்கௌண்ட் 7,50,000, திரும்பவும் டு ஒய்ஃப் அக்கௌண்ட் 2,50,000. ஏன் இது மட்டும் நமக்கு 3 என்ட்ரி வருதுன்னா, நமக்கு வந்து அமௌண்ட்டில் வந்து டிவிஷன் இருக்குது 25-75, அதனால தான். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அனிகேட் ஒர்த் ₹40,000, 20% at டைம் டெபாசிட் அண்ட் 1/5 அமௌண்ட் பெய்டு இன் கேஷ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா, 40,000க்கு புக்கு மொத்தமாக வந்து டிடி அப்படிங்கிறது என்னென்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அனிகேட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்காண்டி 40,000ல் 20% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் உங்களுக்காண்டி இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த இல்லஸ்ட்ரேஷனில் எல்லா டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே வந்துடும். அதனால தான் நான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்தேன். எப்போவுமே ட்ரேட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது, இருக்கவே கூடாது, வரவே கூடாது. அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து எப்போவுமே அக்கௌண்ட்ஸில் வராது. ஒன்லி கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸில் வரும், ட்ரேட் டிஸ்கவுண்ட் வரவே கூடாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 1 வேர்டாக கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மொத்த 40,000ல் 20% போச்சு. ஸோ 32,000 தான் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, குட்ஸு நமக்கு கைக்கு உள்ளே வந்திருக்கு. குட்ஸ் உள்ளே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், குட்ஸை நம்ம டெபிட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். நான் என்ன சொல்லியிருக்கேன், குட்ஸு சோல்வ் பண்ணால் நம்ம வந்து குட்ஸ் அக்கௌண்ட் போடக்கூடாதுன்னு சொன்னோம். என்ன போடணும்னு சொன்னேன், சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பர்ச்சேஸ்டு குட்ஸ்ன்னு போடுறதுனால நம்ம குட்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணணும். ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோன்னா, குட்ஸு நமக்கு உள்ளே வந்திருக்கு. அமௌண்ட்டு 32,000, அதில் 1/5 அமௌண்ட் பெய்டு இன் கேஷ். திரும்பவும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/5ன்னு ஒரு பார்ட் இருக்குது, மீதி 4/5ன்னு ஒரு பார்ட் வருதா. ஸோ அதில் 1/5 தான் கேஷு. ஸோ இந்த 32,000ல் 1/5 எவ்வளோ, 6,400. அந்த 6,400 வந்து கேஷு. மீதி இருக்கிற அமௌண்ட் 4.5 வந்து யாருக்கு நம்ம பே பண்ணுறோம், அனிகேத்துக்கு தான் பே பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து பர்பஸ் இல்லை, எதுக்காண்டி அவன்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிற பர்பஸ் இல்லை. பர்பஸ் இல்லைன்னா அடுத்து என்ன பார்க்கணும், ஹூ பார்க்கணுமா, ஹூ யார், அனிகேத். அதனால் 4.5 வந்து அவருக்கு போகுது. நெக்ஸ்ட்டு கேஷ் பர்ச்சேஸ் 25,000. இது ரொம்ப ஈஸி. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், குட்ஸ் உள்ளே வருது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. பர்பஸ் இல்லை, ஏன்னா எதுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணோன்னு இல்லை. டூ யார், ஹூ இல்லை. அடுத்து என்ன பார்க்கணும்னு சொல்லி மிஸ்சலேனியஸ் என்ன இருக்குது, இது போக கேஷ் இருக்குது. ஸோ 2 கேஷ், அவ்வளோதான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 2 கேஷ். அடுத்து குட்ஸ் சோல்டு டு விஷாக்கா 30,000 at 30% third discount and 30% amount in cash.
இதுவும் திரும்பவும் ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி. 30,000 மொத்த சேல்ஸு. ஆனால் அதில் 30% ஸ்டேட் டிஸ்கவுண்ட்டு. என்ன சொல்லியிருக்கேன், ட்ரேட் டிஸ்கவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் 30%, 30,000ல் 30% மொதல் கழிச்சிருங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 21,000. அந்த 21,000 தான் வந்து நமக்கு வந்து குட்ஸு விற்றுருக்கோம். ஸோ 2 சேல்ஸ், ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, குட்ஸு வெளியே போயிருக்கு. ஸோ 2 சேல்ஸ் வந்து 21,000. அதில் 2% இருக்குது. 30% கேஷு, மீதி 70% வந்து விஷாக்கா. அதனால் அந்த 21,000ல் 30%க்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, மீதி இருக்கிற 70% வந்து விஷாக்கா அக்கௌண்ட். அதனால் கேஷுக்கு வந்து 30%னா 6,300, மீதி 70% விஷாக்காவுக்கு வந்து 14,700. இது நான் முடிச்சுட்டு ஒரு தடவை ஆன்சர்ஸை காமிச்சிருவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க், பிரச்சனையே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு என்ட்ரி. என்ன நமக்கு என்ன வெளியே போயிருக்கு, கேஷ் நம்ம கையை விட்டு வெளியே போயிருக்கு. ஏன்னா நம்ம கையை விட்டு பேங்க்குக்கு போகுதுல்ல. ஸோ கேஷ் கையை விட்டு வெளியே போகுது. டு கேஷ் எதுக்காண்டி போகுது, இல்லை யார்கிட்ட போகுது, பேங்க்குக்கு போய் சேருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அடுத்து அன்இன்ஷூர்டு குட்ஸ் டிஸ்ட்ராய்டு பை ஃபயர். இது ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட், அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அன்இன்ஷூர்டு குட்ஸ், இன்ஷூர் பண்ணாத ஒரு குட்ஸ் வந்து ஃபயரில் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வெளியே போயிருக்கு, ஃபயர் வெளியே போயிருக்கா, ஃபயர் நம்மளோடதா, இல்லை இல்லை, என்ன நம்ம கையை விட்டு வெளியே போயிருக்கு, வெளியே போயிருக்கு மீன்ஸ் நமக்கு என்ன லாஸ் ஆகிருக்கு, குட்ஸு லாஸ் ஆகிருக்கு. நம்ம கைக்கு எப்படி குட்ஸுன்னு ஒன்று நம்ம கைக்கு எப்படி வரும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்து குட்ஸு நமக்கு கைக்கு வரும். அந்த குட்ஸு நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ பர்ச்சேஸ் தானே லாஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதா இந்த கான்செப்ட்? ஏன்னா நமக்கு வந்து ஒரு குட்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தா தான் நம்மக்கிட்ட குட்ஸ் இருக்கும். அந்த குட்ஸ் வந்து நம்மகிட்ட லாஸ் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த குட்ஸ் வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ டூ பர்ச்சேஸ், ஃபஸ்ட்டு டூ பர்ச்சேஸ், ஓகேவா? ஏன் டூ பர்ச்சேஸ் போடுறோம், பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் வந்து நம்ம கையை விட்டு வெளியே போகுது. எதனால் வெளியே போகுது, பர்பஸ் வந்துருச்சா, பை ஃபயர். ஸோ லாஸ் பை ஃபயர் அக்கௌண்ட் டெபிட். ஏன்னா ரீசன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், யார்கிட்ட இருந்துங்கிறது அடுத்தது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், நம்ம பர்பஸை தான் பார்க்கணும். பர்பஸ் வந்து லாஸ் பை ஃபயர், டூ பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு கமிஷன். இது ஈஸி. நமக்கு வந்து என்ன உள்ளே வந்திருக்கு, கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா பணம் நமக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் அக்கௌண்ட், ஏன்னா பர்பஸ் கமிஷன். அடுத்து பே டு அனிகேத் 25,500 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இந்த இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு அக்கௌண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு அர்த்தம். ஏற்கனவே அனிகேத் எங்கே வந்திருக்காரு, 40,000க்கு வந்திருக்காரா, அதில் ஏற்கனவே 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ 30,000க்கு அவருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஏற்கனவே நம்ம 1/5 அமௌண்ட்டு, 32,000ல் 1/5 அமௌண்ட்டான 6,400 பே பண்ணிட்டோம். ஸோ 32,000 ஏற்கனவே, அதில் 6,400 பே பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் அமௌண்ட் இருக்கா, அந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுகளை எவ்வளோ வரும்னா 25,600 வரும். அதில் 25,500 தான் நம்ம பே பண்ணுறோம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், 100 ரூபாவை வந்து அவர் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. யார், அனிகேத் நமக்கு டிஸ்கவுண்ட்டாக, கேஷ் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் தான் வரக்கூடாது, கேஷ் டிஸ்கவுண்ட் வரணும். ஸோ 25,600 நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. இப்போதைக்கு நம்ம கையை விட்டு என்ன வெளியே போயிருக்கு, கேஷ் 25,500 வெளியே போயிருக்கா. ஸோ டூ கேஷ் வந்து 25,500 போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இப்போது அனிகேத்துக்கு நம்ம எவ்வளோ தர வேண்டியது இருக்குன்னா 25,600 தர வேண்டியது இருக்குது. ஸோ அனிகேத் அக்கௌண்ட் டெபிட் 25,600 டூ நம்ம கையை விட்டு வெளியே போகிறது எவ்வளோ, 25,500. மீதி 100 ரூபாய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் டிஸ்கவுண்ட் அலவுடு. நமக்கு வந்து அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம், நம்ம தானே பே பண்ணுறோம். அவர் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாரு, நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு 100 ரூபாய். தட்ஸ் ஆல். அடுத்து கேஷ் ஸ்டோலன் ஃப்ரம் கேஷ் பாக்ஸ். இது பிரச்சனையே இல்லை, கேஷ் ஸ்டோலன்ட்டாங்க, நம்ம கையை விட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் வந்து டூ கேஷ். எதனால் வெளியே போகுது, தெஃப்ட்னால வெளியே போகுது. ஏன்னா திருடி இருக்காங்கல்ல, அதனால் தெஃப்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அடுத்து ரிசீவ்டு ஃப்ரம் விஷாக்கா 14,500 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் 200. கேஷ் நமக்கு வந்து எவ்வளோ கைக்கு உள்ளே வருது, 14,500 உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 14,500, நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் 200. டூ வர வேண்டியது எவ்வளோ, ரெண்டையும் ஆட் பண்ணால் 14,700. லாஸ்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 2,400 டைரக்ட்லி இன் அவர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் கிடையாது. என்ன பணம் உள்ளே வந்திருக்கு, கேஷ் உள்ளே வந்திருக்கு. ஆனால் கேஷ் போடக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடட் இன் அவர் பேங்க் அக்கௌண்ட், டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து ஆட் ஆகிடுது. ஸோ கேஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக
பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஏன் பேங்க்கை டெபிட் பண்ணுறோன்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்றதுனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட். டு பர்பஸ் என்ன, எதனால் நமக்கு வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட்டு. டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இதுதான் ஜேர்னல் என்ட்ரியோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு சம். இதையே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியில் தரவாயிட்டீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம லெட்ஜர் கான்செப்ட்ஸ் போயிடலாம். ஏன்னா லெட்ஜரும் நமக்கு எக்ஸாமுக்கு வராது அந்த அளவுக்கு. ஆனால் அது தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லெட்ஜர் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதே மாதிரி இந்ததோட ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் கூகுளில் ஜேர்னல் என்ட்ரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள். பேசிக்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னா நிறைய ஜேர்னல் என்ட்ரி ப்ராப்ளம் பிடிஎஃப் கிடைக்கும். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபுல்லாக இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.